வெறும் 49,000 ரூபாய்க்கு 800 வேணுமா வாங்க எடுத்துக்கலாம். ஓட்டி பழகிறதுக்கு ஒரு 800 வேணுங்களா வெறும் 49,000 ரூபாய்க்கு வாங்க எடுத்துகிட்டு போகலாம். மாருதி ஜென்னுங்க 79,000 ரூபாய்க்கு வேணுமா வாங்க நம்ம கிட்ட இருக்கு வாங்க. மாருதி வேகனாருங்க ஒரு தெளிவான வண்டி வெறும் 69,000 ரூபாய்க்கு வாங்க எடுத்துக்கலாம். மாருதி ஆம்னி பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஒரு தெளிவான வண்டிங்க வெறும் 1,08,000 ரூபாய்க்கு வாங்க எடுத்துக்கலாம். ஃபோர்டு ஃபிகோங்க ஒரு தெளிவான வண்டி டீசல் வண்டிங்க வாங்க 1,29,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். ஹுண்டாயில் இயானுங்க திருப்பூர் நம்பரில் இருக்கு வாங்க வெறும் 2,10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். ஆம்னி பார்த்துட்டு இருக்கிறீங்களா 2015 மாடலுங்க ஒரு தெளிவான வண்டி வெறும் 2,15,000 மட்டும் நேரில் வாங்க எடுத்துக்கலாம். ஹோண்டாயில் வந்து சேண்ட்ரோங்க ஒரு தெளிவான வண்டி 2012 மாடலுங்க 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2,29,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் வாங்க. 2017 மாடலுங்க ரெனால்ட் குவிட்டு 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2,45,000 ரூபாய்க்கு வாங்க எடுத்துக்கலாம். 2022 மாடலுங்க மாருதி எஸ்பிரஸோ ஒரு தெளிவான வண்டி சிஎன்ஜி எண்டாஸோடு இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 4,10,000 ரூபாய்க்கு வாங்க எடுத்துக்கலாம். வணக்கம், ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் பர்ஃபெக்ட் கார்ஸ்லேருந்து உங்கள் நண்பன் லோ பட்ஜெட் பிரகாஷுங்க. நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ங்க அந்தியூர் தாலுக்கா அந்தியூர் டு மேட்டூர் ரோட்டில் ஓனக்கல் மேடு பஸ் ஸ்டாப்பில் அமைஞ்சிருக்குங்க. வாங்க நம்ம இப்போ ஒவ்வொரு வண்டியாக பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் பர்ஃபெக்ட் கார்ஸில் முதல் வண்டியாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி 800ங்க 2000 மாடல் 3 ஓனர் பாருங்க. வாங்க அவுட்லுக் பார்த்துடலாம் வாங்க. இன்டீரியர் அவுட்லுக் எல்லாம் பார்த்துடலாங்க. ஒரு தெளிவான பாடிங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஓட்டி பழகிறதுக்கு ஒரு தெளிவான வண்டி ஒரு அருமையான வண்டிங்க பெட்ரோல் ப்ளஸ் கேஸோடு இருக்குது பாருங்கள். இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே தெளிவாக காட்டிடுங்க. பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குங்க. ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. இன்னும் பெயிண்ட் டச்சப் ஆகாத வண்டிங்க பாருங்கள். பின்னாடி எல்லாமே காட்டிடுங்கண்ணா. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு ஒரு 7 மாதத்துக்கு இருக்குங்க. எஃப்சி மட்டும் எடுக்கிற கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் எஃப்சி எடுக்கிறதுனாலும் இந்த பெயிண்டிங்லேயே எடுத்துக்கலாம். பெயிண்டிங் அடிக்கணுங்கிற தேவையே கிடையாது. வண்டி அவ்வளோ ஒரு தெளிவான வண்டி 5 ஸ்பீட் இன்ஜினுங்க. வண்டி ஒரு தெளிவான வண்டி. எஃப்சி மட்டும் போட்டால் போதும். பெட்ரோல் எல்பிஜி ரெண்டுலேயுமே ரன்னிங்கு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 49,000 மட்டுங்க. இதிலிருந்து ஒரு சின்ன வித்தியாசம் நேரில் வாங்க பண்ணி கொடுத்துடலாம். அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மாருதி 800 தாங்க. ஓட்டி பழகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி 99 மாடல் 4 ஓனருங்க பாருங்கள். வாங்க இன்டீரியர் அவுட்லுக் எல்லாம் காட்டிடுங்க. டயர் பாயிண்ட்டு பாடி லைன் எல்லாமே காட்டிடுங்க. பாடி லைன் ஒரு தெளிவான பாடி லைன் பியூர் பெட்ரோல்லே இருக்குங்க. வண்டி ஒரு தெளிவாக இருக்குங்க. டயர் பாயிண்ட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குங்க. உள்ள இன்டீரியர் பாருங்கள், சீட் கவரு எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல்லே ஓட்டு இன்ஜினுங்க. இன்ஜின் தெளிவாக இருக்குது, பாடி லைன் தெளிவாக இருக்குது. மற்றபடிக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு 7 மாதம் இருக்குங்க. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, எஃப்சி ஒரு 7 மாதம் கரண்ட்டில் இருக்குது. ஓட்டி பழகக்கூடியவங்களுக்கு ஒரு தெளிவான அருமையான வண்டி. பாடி லைன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரஸ்ட்டு கிஸ்ட்டோ எதுவும் இருக்காது. சென்னை நம்பர் தான். ஆனால் சென்னை நம்பராக இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து பாடி லைன் இன்ஜின் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மள்ட்ட வண்டியை எடுப்போங்க. இல்லைன்னா வண்டி கொண்டு வரானான்ருவோம். எந்த வண்டி எடுத்திங்கனாலும் கட்டாயம் ஒரு ஜென்ரல் செக்கப் ஒன்று பண்ணிக்கணும். கட்டாயம் எல்லாத்துக்கும் அதுதான் சொல்லுவேன். வெறும் 50,000 ரூபா வண்டியாக இருந்தாலும் அதுதான், 4 லட்ச ரூபா வண்டியாக இருந்தாலும் ஜென்ரலாக ஒரு செக்கப் பண்ணிவிட்டு மற்றபடிக்கு இன்ஜின் பாடி லைனில் எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதுவும் வெறும் 49,000 மட்டும்தான். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய என்னென்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி வேகனாருங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் வெரி வெரி லோ ப்ரைஸில் ஒரு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். 2000 மாடல் 3 ஓனர் கண்டிஷன் லோக்கல் வண்டிங்க பாருங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாடி லைன் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா TN 28J1929 ஃபேன்சி நம்பரில் இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான பாடி லைன் இருக்குங்க. ஏசி முதல் கொண்டு ஒர்க்கிங்கு. பாடி லைன் அவ்வளோ சுத்தம். ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடுதுங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் விண்டோ. பியூர் பெட்ரோல்லையே ஓடின இன்ஜினுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது. இதோட இதுனா எந்த ஒரு சின்ன ஒரு ரஸ்ட்டோ அரிப்போ எந்த ஒரு இதுவும் கிடையாது. வண்டி அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது. மியூசிக் சிஸ்டம் ஸ்பீக்கரு எல்லாமே இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன சின்ன ஒர்க்குகள் இருக்குமோ தவிர மற்றபடிக்கு வண்டியில் எந்த ஒரு ஒர்க்குகளும் இல்லை. பாடி லைன் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் போடணும். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா இதில் வேறு எந்த ஒரு செலவு கிடையாது.
இந்த வண்டி ஒரு தெளிவான வண்டி. கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 69,000 மட்டும். இதுவும் ஃபிக்ஸடு இல்லை, இதிலிருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஜென்னுங்க. ஒரு தெளிவான வண்டி. 2005 மாடலுங்க, 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பாருங்கள் இந்த வண்டிக்கு இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான வண்டி. 4 டயரும் புதுசு போட்டிருக்காங்க. வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துருங்க, பவர் விண்டோ, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா முதல் கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குங்க, சீட் கவர், அப்போல்ஸு எல்லாமே ஒரு தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல்லையே ஓடின வண்டிங்க. இது வரைக்கும் கேஸ் எதுவும் அட்டாச் எல்லாம் எதுவும் பண்ணல, பியூர் பெட்ரோல்லையே ஓடின வண்டி. வண்டி ரொம்ப 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 தெளிவாக இருக்குது. 2005 மாடலுங்கிறது இவ்வளோ ஒரு தெளிவான வண்டி நம்ம பார்க்குறது ரொம்ப ரேரு. ரொம்ப ஒரு தெளிவான வண்டி. பாடி லைன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும், பியூர் பெட்ரோல்லையே இருக்குங்க. உள்ள இன்டீரியர் மேலே எல்லாமே பாருங்கள். பேருக்கு மட்டும்தான் இதெல்லாம் சென்னை நம்பருங்க, மற்றபடிக்கு எல்லாமே ஓடுனது வந்து லோக்கலில் ஓடின வண்டிகள் தான். வண்டி வந்து ஒரு தெளிவான வண்டி. 4 டயர் புதுசு, எல்லா ஆப்ஷனோட கொண்டு வந்திருக்காங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும், மற்றபடிக்கு வண்டியில் வேறு எந்த ஒரு செலவும் கிடையாது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 79,000 மட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க. வெரி லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம். 2005 மாடல், 3 ஓனர் கண்டிஷனுங்க. பாருங்கள் டைப் 3 பாடிங்க. வண்டி ஒரு தெளிவான பாடி லைனு, தெளிவான இதில் இருக்குங்க. இன்ஜின் வெரி வெரி தெளிவாக இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க. வண்டி பாருங்கள், உள்ள சீட் கவரு எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. ஒரே சேம், டோர் பேட்லேருந்து சீட் கவர்லேருந்து எல்லாம் ஒரே சேமாக போட்டிருக்காங்க. வண்டி ஒரு தெளிவான வண்டி, தெளிவான பாடி லைனுங்க. 2005னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு தெளிவான வண்டி, தெளிவான பாடி. 2010ன்னு சொன்னாலும் நம்பிடுவாங்க, அந்தளவுக்கு ஒரு தெளிவாக இருக்குங்க. பாடி லைன் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆகட்டும், உள்ள சீட் கவரு, அப்போல்ஸு எல்லாமே ஆகட்டும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்பிஜி என்டாஸோடு இருக்குங்க, எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க. டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 60% இருக்குது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் போடணும், மற்றபடிக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்பிஜியில் மட்டும் ரன்னிங் ஆகுது, பெட்ரோலில் அவங்க ஓட்டலை. அதனால் இருக்கிற கண்டிஷனுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,08,000 மட்டும். இதுவும் ஃபிக்ஸடு கிடையாது, நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோங்க. ஒரு டீசல் வண்டி, ஒரு தெளிவான வண்டி. 2011 மாடல், சிங்கிள் ஓனருங்க. பாருங்கள் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாம் பாருங்கள். ஒரு தெளிவான வண்டி, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா பாடி லைன் எந்த ஒரு ரெஸ்ட்டோ அரிப்போ எதுவும் கிடையாது. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி மட்டும் இந்த வண்டியில் ஒர்க்கிங் கிடையாது. மற்றபடிக்கு உள்ள சீட் கவரு, இன்டீரியர் எல்லாமே ஒரு தெளிவாக இருக்குது. டீசல் வண்டி. டீசலுக்கு வந்து உங்களுக்கு ஃபோர்டு ஃபிகோனாவே டீசலுக்கு மைலேஜுக்கு பேர் போன வண்டி. ஒரு 23லிருந்து 24 வரைக்கும் கிடைக்கக்கூடிய வண்டிங்க. ஒரு தெளிவான பாடி லைனில் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒர்க்குகள் இருக்குது, மற்றபடிக்கு பெரிய ஒர்க்குகள் எதுவும் இல்லை. எஃப்சி இன்சூரன்ஸு ரீசெண்டாக முடிய போகுது, இன்னும் முடியலை, ரீசெண்டாக முடிய போகுது. அதுக்கு வந்து பெரிய ஃபஸ்ட் எஃப்சிங்கிறதுனால பெரிய சார்ஜஸ் எதுவும் வராது. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்தால் ஒரு ஜென்ரல் செக்கப் மட்டும் விட்டு பண்ணிக்கோங்க தெளிவாக. டீசலுக்கு உங்களுக்கு மைலேஜுக்கு கிங்குன்னு பேர் போன வண்டி ஃபோர்டு ஃபிகோங்க. டீசல் வண்டி, ஒரு தெளிவான வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே யாரும் கொடுக்க முடியாத ரேட், வெறும் 1,29,000 மட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் இயானுங்க. மைலேஜுக்கு பேர் போன வண்டி, ஒரு தெளிவான வண்டி. 2013 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க. திருப்பூர் நம்பர் பாருங்கள். வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாம் காட்டிடுங்க. திருப்பூர் நம்பருங்க. வெறும் சிங்கிள் ஓனரில் இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா 4மே புதுசு, இப்போ தான் போட்டிருக்காங்க. போட்டு இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் கூட ஓட்டலை. 4 டயரு புதுசுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் ஸ்டேரிங் வந்துடும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உள்ள சீட் கவரு எல்லாமே ஒரு தெளிவாக இருக்குது. பாடி லைன் எந்த ஒரு அடிபாடோ பெயிண்ட் டச்சப்போ எதுவும் இல்லை. லோக்கல் நம்பர், ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வண்டி எடுத்தால் ஜென்ரல் ஒரு செக்கப் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எவ்வளோ லாங் டிரைவ் வேணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு தெளிவான வண்டி. வண்டியில் பார்த்தீங்கன்னா மற்றபடிக்கு இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு வேலைகளும் கிடையாது. ஒரிஜினல் பெயிண்ட்டு, லோக்கல் நம்பரு, 4 டயரும் புதுசு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வெறும் 40,000 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,10,000 ரூபா தான் கேட்குறாருங்க. இதில் நீங்கள் வெறும் 40,000 ரூபா கொண்டுட்டு வாங்க, உங்களுக்கு சிவில் நல்லா இருந்தால் மீதி லோன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க. மாருதி ஆம்னி பொறுத்தளவுக்கு இந்த 1 மாதம் 2 மாதத்து அளவில் ரொம்ப பெரிய டிமாண்டில் போயிட்டுருக்கிற வண்டி ஒரு தெளிவான வண்டிங்க. 2015 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இந்த வண்டி பாருங்கள், தெளிவான பாடி லைனில் இருக்குது. 15 மாடலுங்க, 3 ஓனரு, பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி இருக்குங்க. ரெண்டுலேயுமே ரன்னிங்கு, ஆனால் என்டாஸ் கிடையாது. டயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் புது டயர் போட்டிருக்காங்க. பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% இருக்குது. மற்றபடிக்கு சீட் கவரு புதுசு போட்டிருக்காங்க. சீட் கவர் அப்போல்ஸு எல்லாமே நீட்டாக இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குது. ஒரு சில்வர் கலரு வண்டி, ஒரு தெளிவான வண்டி. எக்ஸ்ட்ரா கேரியர் பம்பர் எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு இருக்குது. எல்பிஜியோடு இருக்குது. எல்பிஜியோடு இருக்குது. சில்வர் கலருங்க. பாடி லைன் தெளிவாக இருக்குது. பேருக்கு சென்னை நம்பர் தான். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா பாடி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. பாடியில் எந்த ஒரு ஒர்க்குகளும் இல்லை. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2015 மாடல். மார்க்கெட்டில் இப்போ 2010, 12, 2 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அவ்வளோவெல்லாம் கேட்கல. கஸ்டமர் கேட்குற ப்ரைஸு வெறும் 2,15,000 மட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க்குங்க. ஒரு தெளிவான வண்டி, பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு வந்திருக்கு. 2012 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். ஒரு லோக்கல் நம்பர், ஒரு தெளிவான வண்டி. TN 29 நம்பருங்க. ஒரு தெளிவான வண்டி. பாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட்டு 2 டயர் புதுசு போட்டிருக்காங்க. பெயிண்டிங் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே இருக்குது. பயனியர் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. எல்இடி டிவி மாட்டியிருக்கு. நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே தெளிவாக இருக்குங்க. ஒரு கஸ்டமரோட வண்டி தெளிவாக வச்சுருக்கிறாரு, ரொம்ப தெளிவாக. இப்போ தான் ரீசெண்டாக ஆயில் சர்வீஸ் முதல் கொண்டு பண்ணியிருக்காருங்க. ரவுண்ட் டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க. சாண்ட்ரோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஒரு சாண்ட்ரோ எடுக்கணும்னு ஐடியா இருக்கிறவங்க ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,25,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது. ரவுண்ட் டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. ரவுண்ட் டேங்க் என்டாஸ்மெண்ட் வந்துடுதுங்க. வெறும் 1,25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டரே இவ்வளோ தான் ஓடி இருக்கு. கஸ்டமர் டைரக்ட் சேலில் கொண்டு வந்துட்ருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. சாண்ட்ரோ எடுக்கணும்னு ஐடியா இருக்கிறவங்க தாராளமாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,29,000 மட்டும். நேரில் வாங்க, அதிலிருந்தும் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெனால்டில் குவிட்டுங்க. மைலேஜுக்கு பேர் போன வண்டி, ஒரு தெளிவான வண்டிங்க. 2017 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். பேருக்கு தான் சென்னை நம்பர். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா பாடி லைன் தெளிவாக இருக்குது. பாடி லைனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிபாடுகளும் கிடையாது. டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 60லேருந்து 70% இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜுக்கு பேர் போனது. 800 சிசி அப்படி இருக்கிறதுனால மைலேஜுக்கு குறைஞ்சபட்சம் 23க்கு மேலே கம்பல்சரி வரும். டச்சு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. டச்சு ஸ்க்ரீன் ஒர்க்கிங்கில் இருக்குது. டச்சு ஸ்க்ரீன் செட்டு. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா பாடி லைன் ஒரு தெளிவாக இருக்குது. பாடி லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனே ஓரளவுக்கு பண்ணி தருவாங்க. கம்பல்சரி உங்களோட சிவில் நல்லா இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு லோன் கிடைக்கும். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,45,000 மட்டும். இதில் நீங்கள் வெறும் 40,000 ரூபா கொண்டுட்டு வாங்க, மீதி உங்களுக்கு லோன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதியிலேயே மைலேஜுக்குன்னு ஒரு பேர் போன வண்டிங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு 23 கட்டாயம் கிடைக்கும். சிஎன்ஜி என்டாஸோடு இருக்குது. சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33லேருந்து 35 வரைக்கும் வரும்னு கட்டாயம் சொல்லியிருக்காங்க. வண்டி ஒரு தெளிவான வண்டி. 2022 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். வண்டி பார்த்தீங்கன்னா பேருக்கு சென்னை நம்பருங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. பெயிண்டிங்கில் எந்த ஒரு டச்சப்பும் கிடையாது. ஒரே ஒரு ஸ்க்ராச்சஸ், இந்த ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடிக்கு எந்த ஒரு வண்டியில் எந்த ஒரு வேலைப்பாடுகளும் இல்லை. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி என்டாஸுங்க. வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 76,000 சம்திங் தான் ஓடி இருக்குது.
ஒரு தெளிவான பாடி லைனு, தெளிவான வண்டிங்க. மைலேஜுக்குன்னு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு எடுத்தால் கட்டாயம் சிஎன்ஜி இருக்குது. பெட்ரோலுக்கு சிஎன்ஜிக்கு கண்டிப்பாக 33லேருந்து 35 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜுக்குன்னே ஒரு பேர் போன வண்டினா மாருதியில் இதுதாங்க. சிஎன்ஜி எண்டாஸோடு இருக்குங்க. சிஎன்ஜி எண்டாஸு சிஎன்ஜியோடு இருக்குது. மைலேஜுனா சிஎன்ஜிக்கு 33லேருந்து 35 வரைக்கும் கட்டாயம் வரும். வண்டி வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, எந்த ஒரு வேலைப்பாடுகளும் இல்லை, வண்டி தெளிவாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் உள்ளே எல்லாம் காட்டிடுங்க, நான் பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே காட்டிடுங்க. ஏன்னா தூரமாக இருந்து வர கஸ்டமர் வந்து பார்த்துக்கிட்டோம். சைடு இந்த ரன்னிங் போர்டு எல்லாமே காட்டிடுங்க. நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க, பயணியர் செட்டு போட்டிருக்காங்க. பாருங்கள், சீட் கவரு எல்லாமே ஒரு ஜெனினாக நல்லா வச்சுருக்காங்க. வண்டி ஒரு தெளிவாக வச்சுருக்காங்க. வெறும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 2020 4 ரூபா வரைக்கும் பண்ணுறாங்க. கஸ்டமர் அந்த ப்ரைஸ் எல்லாம் கேட்கல. 20க்கு பெட்ரோல் வண்டிக்கே 4 ரூபா கேட்குறாங்க. இது வந்து மாடல் பார்த்தீங்கன்னா 2022 மாடலுங்க. பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி எண்டாஸோடு இருக்குது. இந்த வண்டிக்கு முன்பணம் தேவையில்லை. வெறும் 4,10,10,000 ரூபாய்ங்க. முன்பணம் தேவையில்லை. சிவில் நல்லா இருந்தால் ஃபுல் லோன் பண்ணிக்கலாம்.